இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியையும், முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசையும் கடுமையாக சாடி ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று திண்டுக்கல் மற்றும் தேனி லோக்சபா தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திண்டுக்கல் அதிமுக வேட்பாளர் எம். உதயகுமார் மற்றும் தேனி வேட்பாளர் ஆர். பார்த்திபனை ஆதரித்து இருவேறு இடங்களில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஓட்டு சேகரித்தார். இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுக தலைவர் உண்ணாவிரத நாடகம் நடத்தியதாக கடுமையாக சாடிய ஜெயலலிதா, இலங்கை அரசை கண்டித்து முதல்வராக இருந்த கருணாநிதி என்ன செய்தார் என்றும் கோபாவேசமாக கேள்வி எழுப்பினார். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் உச்சக்கட்ட போர் நடந்தபோது மத்தியிலும் மாநிலத்திலும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. கபட நாடகங்களை நடத்தி திரு கருணாநிதி காலத்தை கழித்தாரே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த முயற்சியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. 3 மணி நேர உண்ணாவிரத நாடகம் நடத்தி லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அழிய காரணமாக இருந்தவர் திரு கருணாநிதி. இதன் பின்னர் 2011 வரை தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் நடைபெற்றது. இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்ற திரு கருணாநிதிக்கு துணிவில்லை. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாகவும், நீர்மட்டத்தை தற்போது உயர்த்தும்படி கூறுவது ஏமாற்று வேலை என்றும் ஜெயலலிதா தெரிவித்தார். திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் உங்களுக்கு எதிராகத்தானே மத்திய அரசு செயல்பட்டது. அப்போது மத்திய அரசில் இருந்த திமுகவும் வாய் திறக்கவில்லையே. இப்போது தேர்தல் வந்தவுடன் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்ட அளவினை 152 அடியாக உயர்த்திட, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை நிறைவேற்றிட இந்திய அரசை வலியுறுத்துவோம் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இது மற்றும் ஒரு பித்தலாட்டம். இலங்கை தமிழர் பிரச்சினையில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி மத்திய அரசை தட்டி கேட்கவில்லை என்றும், கச்சத்தீவு, மின் விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் இழைத்ததாகவும் ஜெயலலிதா சாடினார்.